பேச போகிற டாபிக் வந்து ஹானஸ்டி. ஹானஸ்டி ஒரு குட்டி ஸ்டோரியோட நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இதை ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி இருக்காங்க. அவங்க ரொம்ப ஏழ்மையாக ஒரு பணம் இல்லாமல் அப்படி கஷ்டப்படுற நிலைமையில இருக்காங்க. அப்போ வந்து ஒரு நாள் வந்து அந்த ரோட்டில் வந்து ஒரு டைமண்ட் நெக்லஸ் பார்க்குறாங்க. அதை பார்த்தோன்னே அவங்க நினைக்கிறாங்க, இந்த டைமண்ட் நெக்லஸ் வந்து நம்ம விற்றோன்னா நிறையா நம்ம பண கஷ்டம்லாம் தீர்ந்து போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, ஐயோ இவங்க வந்து நெக்லஸ் தொலைச்சிட்டாங்க, அவங்க எவ்வளவு ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு இது பண்ணி அந்த டைமண்ட் நெக்லஸோட ஓனரை வந்து இது பண்றாங்க, தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு இடமா போய் இது பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து அந்த ஓனரையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. யாரோ அந்த நெக்லஸோட ஓனரோ அவங்கள கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, அவங்க போய் மீட் பண்ணா அந்த டைமண்ட் நெக்லஸ் வந்து யாரோடனா ஒரு மெர்ச்சன்ட்டோட ஒய்ஃபோட ஒரு டைமண்ட் நெக்லஸ். அதை பார்த்தோன்னே ரொம்ப என்ஜாய் பண்ணி, இது என்னோட ஃபேவரட் நெக்லஸ், கண்டுபிடிச்சி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவங்கள அப்ரிஷியேட் பண்றாங்க, அவங்களோட ஹானஸ்டியை. அதுக்கப்புறம் வந்து நிறைய அவங்களுக்கு தேவையான பணமும் அவங்க கொடுக்குறாங்க. இதனால ஃபர்ஸ்ட் வந்து அந்த விவசாயி வந்து வேணாம், அந்த பணம்லாம் வேணாம் அப்படின்னு தான் சொல்றாங்க. இருந்தாலும் அவங்களோட ஹானஸ்டியை வந்து இது பண்றதுக்காக அவங்க வந்து அந்த பணத்தை வந்து கொடுத்துறாங்க. இவங்களும் ஹாப்பியா இது பண்ணிக்கிறாங்க. இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ நம்ம நேர்மையா இது பண்றப்ப அது டக்குன்னு பலன் கிடைக்கனாலும் ஏதோ ஒரு விதத்துல வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதான் ஹானஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி.